தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் லக்ஷ்மி ஆசிரியர். நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அழகான கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு கிளி இருந்துச்சு. அந்த கிளி பார்த்திங்களன்னா அதோடைய ரெக்கை பிடிக்கவே இல்லை. அதுக்கு சரி பிடிக்காததுனால காலையில் போன உடனே என்ன நினச்சிச்சின்னு சொன்னால், காலையில் எழுந்திரிச்ச உடனே வேறு ஒரு அழகான ரெக்கை கடவுள்கிட்ட போயிட்டு கேட்கணும் அப்படின்னு நினச்சி, அதுக்கு பிறகு காலையில் விடிஞ்ச உடனே போயிட்டு கடவுள்கிட்ட ஒரு அழகான ரெக்கை எனக்கு வேணும், என்னோடய ரெக்கை கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கவே இல்லை, அதனால் ரொம்ப அழகான ஒரு ரெக்கை வேணும் அப்படின்னு கேட்டுச்சு. கடவுள் அமைதியாக சிரிச்சுக்கிட்டே ஒரு பருந்தோட ரெக்கை கொடுக்குறாரு. அந்த பருந்தோட ரெக்கை கொடுக்கும்போது அது வானத்தில் பறந்து போச்சு. அதுக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லை, அனீஸியாக இருந்துச்சு. சரி திரும்ப வந்துச்சு. திரும்ப எனக்கு இந்த ரெக்கை பிடிக்கல, வேறு ஒரு ரெக்கை கொடுக்க கடவுளே அப்படின்னு கேட்டுச்சு. அந்த கடவுள் என்ன பண்ணாருன்னு சொன்னால், மறுபடியும் அவர் ரொம்ப மௌனமாக ஒரு கழுகோட ரெக்கை கொடுக்குறாரு. கழுகோட ரெக்கை கொடுக்கும்போது அது பறந்து போச்சு. ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. அதுக்கு அதை வச்சு பறக்கவே முடியல. சரி திரும்ப வந்துச்சு. திரும்ப வேறு ஒரு ரெக்கை கொடுங்க அப்படின்னு கேட்டுச்சு. கடவுளும் சலிக்காமல் மயிலோட ரெக்கை, புறாவோட ரெக்கை, குயிலோட ரெக்கைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரெக்கை கொடுத்துட்டே இருக்கிறார். அப்போ ஒரு நாள் அந்த பறவை பறந்து போச்சு. வானத்தில் பறந்து போயிட்டு திரும்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிச்சு. ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. இந்த ரெக்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, இது யாரோட ரெக்கை அப்படின்னு கேட்டுச்சு. கடவுள் சொல்கிறாரு, இது உன்னோட ரெக்கை தான், உன்னோட எடைக்கும் உன்னோட உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு ரெக்கை கொடுத்தேன், நீ தான் புரிஞ்சிக்கலன்னு சொன்னார். அது ரொம்ப வெக்கப்பட்டுச்சு. கடவுள் நமக்கு சரியானதை தான் கொடுத்தாரு, நாம் தான் புரிஞ்சிக்கலன்னு சொல்லிட்டு அந்த கிளி ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப சாரி சொல்லிவிட்டு அந்த நன்றி கடவுளுக்கு இந்த அழகான ரெக்கை கொடுத்ததுக்காக நன்றி சொல்லிவிட்டு திரும்ப பறந்து போயிடும். மனிதர்களே, நாமும் இப்படி தான். நமக்கு அருமையான வாழ்க்கை கடவுள் கொடுத்த போது கூட அதை நம்ம புரிஞ்சிக்காமல் ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நம்ம மற்றவர்களுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு நமக்கு இருக்கிற நிம்மதியெல்லாம் தொலைச்சிட்டு ஒரு விரக்தியான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறோம். கடவுள் ஒவ்வொரு படைப்பையும் படைக்கும் பொழுது அதனுடைய பொருள் உணர்ந்து, அதனுடைய தேவை உணர்ந்து ஏதோ ஒரு செயலுக்காக தான் கடவுள் நம்ம படைக்கிறாரு. நம்ம அதை புரிஞ்சிக்காமல் ஒவ்வொரு நாளும் மற்றவங்களோட கம்பேர் பண்ணிவிட்டு இருக்கிற லைஃப்பை தொலைச்சிட்டு தேடிட்டுருக்குறோம். அதனால் ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய திறமைக்கு தகுந்த மாதிரி, தகுதிக்கு தகுந்த மாதிரி தான் கடவுள் வாழ்க்கை கொடுக்குறாரு. நாம் அதை உணர்ந்து ஒரு சிறப்பான வாழ்க்கை ஒவ்வொரு நாள் விடியலையும் வரவேற்று ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதற்கு முயற்சி செய்யணும். வாழ்க்கை ஒரு வரம், வாழ்வது ஒரு வாய்ப்பு. நன்றி.